வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காய சட்னி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்தலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் போடுற வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த சட்னியை வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் வச்சும் செய்யலாம். அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கப் சின்ன வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சு வச்சதுக்கப்புறம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. 10 சிகப்பு வத்தல், 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை கொஞ்சம், 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் கடுகு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உளுந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது லேசாக ஃப்ரை பண்ணாலே போதும். ரொம்ப சிவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது நம்ம வெங்காயம்லாம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே இந்த உளுந்து வந்து அதுக்குள்ளே நல்லாவே ஃப்ரை ஆகிடும். நல்லா சிவக்க ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக மிக்ஸி ஜாரில் அரைக்கிறப்ப சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதை லேசாக மட்டும் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இது லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த சட்னி நம்ம பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்போ அந்த டேஸ்ட் வந்து கூடுதலாக நல்லாயிருக்கும். இது வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணினாலும் போடலாம். ஆனால் இது முழுசாகவே போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். நல்லா அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் வந்து ரொம்பவே குயிக்காக ஃப்ரை ஆயிரும். நல்லா அந்த வெங்காயம் ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் வத்தல் சேர்த்துடலாம். வத்தல் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்க 2-3 வத்தல் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் புளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை அரைச்சிடலாம். இதில் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்தாருங்க. அதெல்லாம் அந்த சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் இதில் தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ அந்த எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை உள்ளே சேர்த்துடலாம். இது தாளிக்கிறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தாளிக்கணும்னா தாளிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே சட்னி எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். தாளிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை நம்ம சேர்த்துட்டு இதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான வெங்காய சட்னி ரெடி. இதை நம்ம இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சட்னி ரெடி. இதை நீங்கள் பெரிய வெங்காயத்தை வச்சும் செய்யலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள். புதிய ரெசிபிகளுக்காக
இந்த வெங்காய சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.